Hi guys, welcome to Easy English channel. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா be form verb, have form verb and do form verb ஓட usages என்னென்ன எங்கெங்க அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் first be form verbல எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have 5. ஸோ am, is, are, was, where அப்படின்னு சொல்லி நமக்கு 5 இருக்குது. ஸோ இதில் am, is, are பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இதில் was, where நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஸோ ஓகே ப்ரெசன்ட் டென்ஸில் அப்போ மூணுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா am எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இஃப் த சப்ஜெக்ட் இஸ் ஐ சப்ஜெக்ட் ஐயா இருந்தால் மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா am அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே இஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் he, she, it அதாவது அந்த சென்டென்ஸில் he, she, it அப்படின்னு சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்டாக இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் என்னது இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன க்ளூவே தான் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் பட் ஸ்டில் தென் இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சிங்குலர் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொன்று இஸ் எதில் முடியுதுன்னு பாருங்கள் எஸ்ல முடியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் இங்கே ஹீ ஷீ இட் இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு பொருள் அதாவது சிங்குலர் நவுனை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ அங்கே இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அப்படின்றது யூ வி தே இஃப் த சப்ஜெக்ட் இஸ் யூ வி தே இன் ஷார்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஏன் நான் இங்கே யூ கொடுத்துருக்கேன் யூ அப்படின்றதுமே வந்துட்டு சிங்குலர் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யூ அப்படின்றது இட் இஸ் ஆஃப் போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். யூ பீப்புள் ப்ளீஸ் பி குவயட் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஸ்டில் தென் யூ பக்கத்தில் நம்ம என்ன போடுறோம் collective noun people அப்படின்னு போடுறோம். ஸோ ஸ்டில் ஸோ யூ பிகம்ஸ் ப்ளூரல். ஸோ அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வாஸ் வேர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே அகெயின் ஐ ஹீ ஷீ இட் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே வாஸ் யூஸ் பண்ணுவோம். அகெயின் இன் ஷார்ட் பாஸ்ட் டென்ஸில் சிங்குலர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீ ஷீ இட் ஐ வந்துச்சு அப்படின்னா அங்கே வாஸ் யூஸ் பண்ணுவோம். அகெயின் வாஸ் எதில் முடியுதுன்னு பாருங்கள் எஸ்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் வேர் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ வி தே which means plural. If the subject is plural in the past tense then there comes where ஓகேவா. அகெயின் am, is, are, was, whereல இந்த ஃபர்ஸ்ட் 3 நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 2 பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு have form verb பாருங்கள். have form verbல we have 3 என்னென்ன அப்படின்னா have, has, had அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் have and has எதுக்கு வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அகெயின் have பாருங்க I, you, we, they in short plural. if the subject is plural நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் have யூஸ் பண்ணிக்கலாம். if the subject is of singular அதாவது again எஸ்ல முடியுது he, she, it வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் has அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதே had நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா past tenseல all pronounsக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் had யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் ஒர்க் இதுலேயுமே நமக்கு 3 இருக்குது டூ டிட் டஸ் ஓகே. இதில் டூவும் டஸ்ஸும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். டிட்டை மட்டும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஓகே. ஸோ டூ அகெயின் பாருங்கள் ஐ யூ வி தே which means plural. if the subject is of plural நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் do யூஸ் பண்ணுவோம். if the subject is of singular again எஸ்ல முடியுது இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா டஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் பட் ஸ்டில் தென் பாருங்கள் இதெல்லாம் ஒரு க்ளூ தான். இஸ், வாஸ், ஹேஸ், டஸ் ஸோ இது எல்லாமே எஸ்ல முடியுது. ஸோ அதனால் நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சிங்குலர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டஸ், ஹேஸ், இஸ், வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அகெயின் டிட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் ஆல் ப்ரொனவுன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால்
டிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.